नमामीशमिशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपं निजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकाशमाकाशवासं भजेऽहम् निराकारमोङ्कारमूलन्तुरीयम्. தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேர்தல் விதிமுறைகளில் ஒரு வேட்பாளர் பதவிக்கு நிற்பதற்கு காசி சத்திரத்திற்கு நன்கொடை கொடுத்து நிற்க வழிவகை செய்வீர்களா? காசி விஸ்வநாதருக்கு நன்கொடையும் சேரும், அல்லாமல் பணமும் சேரும் என்றும் இதனால் பெரும் போட்டிகள் மனஸ்தாபங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கலாமா? அண்ணன் ஒரு புதிய கான்செப்டை சொல்லியிருக்காங்க. நீங்கள் பணம் என்று வைத்துவிட்டால் பணக்காரர் மட்டும்தான் தேர்தலில் இல்லை பணம்னா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இல்லை, லட்சம் கோடியில் இல்லை, ஆயிரத்தில். ஆனால் இதுவரைக்கும் அப்படி நம்முடைய கோட்பாடிலே இல்லை, அப்படி இல்லை. நம்முடைய பைலா வெரி கிளியராக சொல்லியிருக்கிறது. வருஷத்திற்கு 10 ரூபாய் யார் கட்டினாலும் அங்கே நிற்கலாம். இதுதான் நம்மளுடைய பைலா. இன்னைக்கு கூட வரக்கூடிய காலங்களிலே அண்ணன் சொல்வது போல பைலாவிலே சேஞ்ச் பண்ண பிறகு நாம் நடத்தலாம். ஆனால் அந்த பணம் என்று நீங்கள் வைத்து விட்டால் என்னை போல ஒரு எளியவன் அதில் வர முடியாது. சொல்லிட்டோம். அதாவது பணம் போட்டவங்க யாரா இருந்தாலும் பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது இயற்கையாகவே உள்ள ஒரு குணம். காசுங்கிறது எதுக்காக நம்ம காசுனா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா பங்காளிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்பது ரொம்ப கிளியரா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பங்காளிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வரும்போது நீங்க இந்த முறையை எப்படி பயன்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பங்காளிகள் சேர்ந்து அந்த பணத்தை கேட்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நம்முடைய முறைகள் இதுவரைக்கும் நம்ம பின்பற்றி வரக்கூடிய எல்லா முறைகளும் நல்ல முறைகள் தான். ஆக்சுவலா அது எந்த விதமான மாற்றங்களும் ரொம்ப ஒன்றும் தேவைப்படாது. ஆனா காலகட்டங்களை வச்சு நம்ம சில சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பதால் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனா நோக்கத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்மளுடைய அப்ஜெக்டிவை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு இப்ப உள்ள முறைகளிலிருந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு எனக்கு ஒன்றும் தோணல. இருந்தாலும் ஒருவேளை இதை செலக்டடான பீப்புள் தான் உள்ள வரலாம் அப்படின்னு சொன்னா 1,00,000 பேர்லயே 1,00,000 பேருங்கிறது அந்த 140 கோடியில எந்த பெர்சன்டேஜ்லயும் ஒர்க் அவுட் பண்ணாத ஒரு பாப்புலேஷன். அது இன்னும் நேரோ டவுன் ஆகிறதுக்கு நம்ம ஒரு வழியை சொல்லிடக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் நம்முடைய சொத்துக்களை பொது சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது எப்பவும் இருக்கணுங்கிறது தான். அதற்கான விதிமுறைகளை தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். நன்றி. நான் பணம் கட்டும்போது சொல்றாரு. ஆனால் வரவங்க நகரத்தாரை சொல்லி சத்திரத்துக்கு பணம் கட்டுறதுக்கு அவங்களே துணை செய்யப்படலாம், முன் சொல்லலாம். இல்ல தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி பணத்தை வாங்கலாம். அதான் நான் முதல்ல எடுத்தோடனே சொன்னேன். நகரத்தார் தர்ம சிந்தனையோட உள்ளவங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நம்ம வியாபாரத்துல சாமி வேலை வைக்கிறோம். அந்த தர்ம வேலையை தான் செய்கிறோம். அதே போல தர்ம வேலையை செய்யறதுக்கு நம்ம ஒரு 5% 10% நம்ம லாபத்துல சேர்த்து வைக்கணும். அதுதான் அந்த காலத்துக்கு பண்ணிருக்கோம். அதை பண்ணணும்னு கேட்டுருக்கேன். நன்றி. ஜெயிக்காட்டி கூட கொடுக்கணும்.